Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கன் டச் பண்ணிட்டு ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசியோட 8வது T20 வேர்ல்ட் கப் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிற பார்த்தோம்னா இந்தியா அண்ட் அயர்லாந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு டீமுக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது இந்த வேர்ல்ட் கப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த இயர்ல வந்து விளையாடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா 5ஆம் தேதி ஜூன்ல தான் அந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு 8 மணிக்கு தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது? வெனுவை பொறுத்த வரைக்கும் நியூயார்க்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஸோ இந்த நியூயார்க் பிச்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர்லேயே வந்து மேட்ச் முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். மினிமம் ஒரு 70+ to 80+ ரன்னுக்குள்ள வரைய டீம் வந்து சொல்லினாங்கன்னு சொல்லணும். இதுல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 140+ to 150+ வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் வந்து சொல்றேன். ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 170+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர்லேயே வந்து மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல ஒரு 140 to 150+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமோட ஹெட் வெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த 7 மேட்ச்ல இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா 7 மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. அயர்லாந்து வந்து ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல. ஸோ இந்த ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கொஞ்சம் டாப்பர் ரேட்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட அபிஷியல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த லிங்க் மூலமா யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ½ அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ½ அன் ஹவர்ல பிச்சை செக் பண்ணி பிச்சை எதுக்கு சாதகமா இருக்குன்னு அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா முக்கியமானது என்னன்னா ஒரு பிச் ரிப்போர்ட், அந்த பிச்சை செக் பண்ணி தான் ஸோ எதுக்கு சாதகமான பேட்டிங்கா ஃபேவரா போடலாமா இல்லை பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணி போடலாமா அப்படிங்கிறது வந்து நம்ம கணிக்க முடியும். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. முக்கியமாக என்னன்னா டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீமுக்கு பிளேயிங் லெவன் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம அபிஷியல் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ நீங்களும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாவே இருக்குங்க. மற்ற ஆப்ல கிட்டத்தட்ட ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதாவது 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா இந்த ஆப்ல கிட்டத்தட்ட ஒரு 5400 ரூபா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட ரெண்டு ஆப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 250 to 300 ரூபா வந்து சேவிங்ஸ் ஆயிருங்க. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக், டியோ, கியூண்டர் அப்படின்னு ஒரு 3 ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் காமனா வந்து கொடுக்குற மாதிரி தான் ஒரு 11 பேரை பிக் பண்ணி கேப்டனைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் ஆப்ஷன். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த குபேரா வந்து டியோ தான் அதிகபட்சமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டியோ வந்து இப்போ நம்ம என்ன எப்படி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த டியோவை பொறுத்த வரைக்கும் காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயரை வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு பிளேயரை பிக் பண்ணி பிளே பண்ணவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். அதாவது நீங்க இப்ப கிளாஸ்ல பிக் பண்றீங்கன்னா ஆப்னன்ட் டீம் ரோஹித் சர்மா பிக் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் வின் பண்ணிருக்க அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங்கை வந்து கொடுத்துருவாங்க. அதே டியோ ப்ரோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப் 1ல பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரும், ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணணும். அதே மாதிரி ஆப்னன்ட் டீம்ல இருந்தும் 2 பிளேயரை பிக் பண்ணியிருப்பாங்க. அவங்க எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஆப்ல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா GST அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 1 ரூபா கூட வந்து GST அப்படிங்கறத பிடிக்கிறது இல்லை. இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல, டீமை கிரியேட் பண்ண தேவையில்ல. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும், இந்த டியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எதையுமே கிரியேட் பண்ண தேவையில்லைங்க. முக்கியமானது ஒண்ணு 24/7 வித்ட்ரால் ஆப்ஷனும் இந்த ஆப்ல வந்து இருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். நீங்க சுமாலிக்ல பிளே பண்ணும்போது நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா குபேராவுக்கு அந்த
டியோ ஆப்ஷனை வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதிகமாக வின் பண்ணிங்க. ஸோ அடுத்த மறக்காம நம்ம குபேரா ஃபண்ட் ஷாப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இப்போ அடுத்ததா பிளேயரோட ஸ்டாட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 149 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்ல ஒரு 50+ ரன் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவராலா நல்ல ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்குமே பிளே பண்ண கிடையாது. அதாவது இந்த 2 டீமுக்குமே இந்தியாவா இருக்கட்டும் அயர்லாந்தா இருக்கட்டும் இந்த 2 டீமுக்குமே வெனு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் விளையாட போறாங்க. இப்ப ரீசெண்ட் ஃபார்ம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஒரு டீசென்டான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அதாவது ஒரு 20 மேட்ச் பிளே பண்ணிருக்காருன்னா அதுல ஒரு 8 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. இப்ப அடுத்ததா ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 42 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புவரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காருங்க. அதாவது மேட்ச் எல்லா மேட்சும் ஒரு 10-15 மேட்ச் விளையாண்டுருக்காருன்னா அதுல ஒரு 3 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு கம்மியான ஸ்கோர்ல அவுட் ஆயிருக்காரு. மிச்சம் எல்லா மேட்ச்லுமே மினிமம் ஒரு 30+ ரன்னுக்கு மேலதான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஷிப்புக்காக வந்து நீங்க கேட்டாஸ்கர் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா விராட் கோலியை பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 9 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வேணும் பிளே பண்ண கிடையாது. பட் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 30+ ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்காரு. ஹெட் டு ஹெட்ல கொஞ்சம் ஒஸ்டா இருந்தாலும் வேணு இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் வந்து வேணுல எப்படி வேணாலும் மாற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதிகமா ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லோவர் ஸ்கோரா வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இவரெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கான ட்ரை பண்ண, அதாவது டிஃப்ரெண்ட் பிக்கான ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இவரை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 15 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவ் ஹெட் டு ஹெட்ல ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 மேட்ச் பிளே பண்ணியிருக்காருன்னா அதுல ஒரு 7 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 35+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் அது எல்லா பிளேயும் வந்து ரீசெண்ட் ஃபார்ம்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்கிறாங்க. பட் ஹெட் டு ஹெட் தான் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. இப்ப அடுத்ததா ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் பிளே பண்ண கிடையாதுங்க. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ண போறாரு. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காருங்க. விளையாண்ட எல்லா மேட்சுமே மினிமம் 25+ ரன் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீமோட விக்கெட் கீப்பிங்கும் இவர் தான் வந்து பண்றாரு. ஓகே, இப்ப அடுத்ததா ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 75 ஒரு ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ பிளஸ் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஒரு ஆவரேஜான ஒரு ரெக்கார்ட், ஒரு மினிமம் ஒரு 20+ ரெக்கார்ட் 2 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெக்கார்டா வந்து வச்சிருக்காரு. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லை. ஸோ 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட், கொஞ்சம் அதிகபட்சமா போனா ஒரு 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அடுத்ததா சிவம் துபே பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. 2 மேட்ச் பிளே பண்ணி 22 ரன் வரையும் தான் அடிச்சிருக்கிறாரு, அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் வந்து வச்சுட்டு இருக்காரு. மேட்சுக்கு ஒரு 20+25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன்ல வந்து சிவம் துபே வந்து இருப்பாரு. மினிமம் ஒரு 1-2 ஓவர் பவுலிங் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படி பவுலிங் பண்ணாருன்னா 1 அல்லது 2 விக்கெட்டா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மஸ்ட் இவருக்கு வந்து இருக்குங்க. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் வந்து பிளே பண்ண கிடையாது. ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அது பேட்டிங் ஆர்டர்ல பார்த்தோம்னா மினிமம் ஒரு 20-25+ ரன் வரையும் அடிக்கிறாரு. பவுலிங் ஆப்ஷன்ல பெரிய ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இந்த பர்டிகுலர் வெனுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட், அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரவீந்திர ஜடேஜாக்கு. ஓகே, இப்ப அடுத்ததா குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு.
இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் பவுல் பண்ணும் போதாங்க அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்சுக்கு 7 விக்கெட் அப்படின்னு. ஸோ ஹெட்விட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட், அதிகபட்சம் 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ இவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா கிடைச்சிருக்கா. பட் இந்த வெனுல இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்போ வேணாலும் விக்கெட் ஆப்ஷன் வந்து கிடைக்கலாம். இப்போ அடுத்ததா பும்ரா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறது வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட், அதிகபட்சம் 3 அல்லது 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ குல்தீப் யாதவ், பும்ரா இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டீம் ட்ரை பண்ணி ஒரு மஸ்ட் 6 டீம்ல வந்து நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் டிஃபரன்சிபிக்கா வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட், அதிகபட்சம் 4 விக்கெட் வரையும் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரெல்லாம் ஒரு டிஃபரன்சிபிக்கா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெர்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 56 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ 6 மேட்ச் பிளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 40+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனு வந்து கிடையாது அப்படி சொன்ன மாதிரி தான் 2 டீமுக்குமே இதான் பெஸ்ட் மேட்ச் இந்த வெனுல. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவராலா ஒரு நல்ல ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காரு. 10 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச்ல மட்டும் ஒரு கம்மியான ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. எல்லா மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா மினிமம் 30+ ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. இப்போ பால்பரேனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 156 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஓவராலா செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் பேட் பண்ணும்போது ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ வேணும் இவருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு மேட்சுக்கு மினிமம் 25+ ரன்னுக்கு மேலதான் வந்து அடிச்சிட்டு இருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா டக்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹெட்வேட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 23 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் புவரான ரெக்கார்ட் தாங்க வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா பிளேயருமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்கிறாங்க. பட் ஹெட்வேட்ல கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஒரு ஆவரேஜா ஸ்கோர் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா டக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்வேட்ல கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. அடுத்ததா டெக்டரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 119 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இதுல ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் சேர்த்து ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 7 விக்கெட் வந்துருது அப்படி இவர் ஆடுவார் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. பவுலிங் ஆப்ஷன் ஒரு கிடைச்சதுன்னா மஸ்ட் 1 விக்கெட் வரையும் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆடுறதுல மினிமம் ஒரு 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. பாத்தீங்கன்னா கேம்பரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 1 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் கேம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, மினிமம் ஒரு ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன் பண்ற பட்சத்துல மேட்சுக்கு ஒரு 1 விக்கெட் அல்லது அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. ஓகே, அடுத்ததா டக்கரால பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 65 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு ஃபார்ம் ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல பவுலிங் ஆப்ஷன்ல 1 விக்கெட், ஸோ இந்த ரேரா வந்து பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 15+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு வந்து இருக்குதுங்க. ஓகே, இப்போ அடுத்ததா டிலானியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டீசென்டான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மினிமம் ஒரு 20+ to 25+ ரன் வரையும் ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. இவரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆடல விக்கெட் விழுந்துருச்சு, ஒரு 6 ஓவருங்க பட்சத்துல ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங் ஆப்ஷன்ல 1 அல்லது
2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கிலானிக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா அடியாரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 62ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. பிளஸ் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ்ல மினிமம் ஒரு 20+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 2 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. ஸோ அடையரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. இப்ப ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லணும். மேட்சுக்கு மினிமம் ஒரு பேட்டிங் ஆர்டர்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு டாப் ஆர்டர்ல எல்லா விக்கெட் விழுந்துருச்சு. ஒரு பேட்டிங் ஆர்டர் பத்துல மினிமம் எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வரையும் எடுத்திருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 10 அல்லது ஒரு 15+ ரன் வரையும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பேட்டிங் ஆர்டருக்கு வந்தாருன்னா. பட் பவுலிங் ஆப்ஷன்ல 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இவருக்கு. ஸோ இவரும் வந்து ஒரு டிஃபரன்ஷிப்காக வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தது வந்து மெக்கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காரு அந்த இதுல. ஸோ செகண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா ஒரு மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் வெட்ல ஒரு மீடியமான ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காருங்க. ஸோ வெனு எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 4 ரன் வச்சிருக்காரு. பிளஸ் 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுல ஒரு பேட் பண்ணியிருக்காருங்க. இந்த மேட்ச்ல இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மெக்ரோதி மட்டும் தான் இந்த பர்டிகுலர் வெனுல வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த வெனுல பிளே பண்ணியும் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் வந்து இல்ல. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. டாப் ஆர்டர்ல அந்த எல்லா மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் அப்புறம் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் எல்லாத்துலயும் மேட்சுக்கு 3 விக்கெட் அதிகபட்சம் 2 அல்லது 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் வரையும் நம்ம டார்கெட்டை வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆடுறதுக்கு இவர் வராருங்க பட்சத்துல இவர்கிட்ட வந்து ஒரு 10+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததா ஜோசுவா லிட்டில பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், அதாவது ஓவராலா பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ வேணுல பிளே பண்ண கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 அல்லது 4 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு ஜோசுவா லிட்டில். ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம 2 அல்லது ஒரு 3 விக்கெட் வரையும் நம்ம வந்து தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்ததா ஸோ எங்க பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 2 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஹெட் வெட்ல. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மஸ்ட் விக்கெட் இருந்து நம்ம வந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 2 அல்லது 3 விக்கெட் வரையும் கூட எதிர்பார்க்கலாம். பட் இந்த பர்டிகுலர் வெண்ணில வந்து மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இவருக்கு வந்து நிறையவே வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பிளேயர் பேட்டில் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பிளேயர் பேட்டில் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 7 பாலுக்கு 14 ரன் வரையும் தாங்க அடிச்சிருக்காரு. அது பும்ரான்னு எடுத்துட்டோம்னா ஒரு இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இன்னிங்ஸ்ல வந்து ரொம்ப விக்கெட் வந்து இழந்துட்டாரு. பெருசா ரன் எதுவும் எடுக்கல. ஸோ ஸ்டெர்லிங் அண்ட் பும்ரா, அந்த ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ராக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பால்பிரைனை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் கிட்ட ஒரு இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அது பும்ரா கிட்ட 3 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ இதுல ஹர்ஷதீப் சிங் அண்ட் பால்பிரைன் ஆர் பும்ரா ஆர் பால்பிரைன் கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அடுத்ததா டக்கரை பொறுத்த வரைக்கும் பும்ரா கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ப்ளே பண்ணி ஒரே முறை வந்து விக்கெட் இழந்துட்டாரு. ஸோ பும்ரா அண்ட் டக்கருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டெக்டரை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. பும்ரா கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா பிளேயரும் பும்ரா கிட்ட வந்து கொஞ்சம் விக்கெட் ஆப்ஷன் வந்து நிறைய தடவை இழந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பும்ரா அண்ட் டெக்டருக்கும் குல்தீப் யாதவ் ஆர் டெக்டருக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். இல்ல நீங்க சுமால் லீக்ல ட்ரை பண்றீங்க பட்சத்துல விராட் கோலி, ஸ்டெர்லிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 3 பேர்ல இருந்து 2 பேருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சுமால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும் போது அது ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல கேம்பர், ரிஷப் பண்ட், பும்ரா அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ரோஹித் சர்மா கூட நீங்க ஒரு ரிஸ்கான ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.